உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன் வழக்கறிஞர் பி ஜெகநாதன் முறையீடு செய்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய புத்தகம் குறித்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் பி ஜெகநாதன் முறையிட்டிருக்கிறார். பொறுப்பில் இருக்கும் நீதிபதி குறித்து இப்படி பேச எப்படி அனுமதிக்க முடியும் என தலைமை நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி. இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கியிருக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை விமர்சித்து வெளியிடப்பட உள்ள தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழக்கறிஞர் ஜெகநாதன் என்பவர் தற்போது அவசர முறையீடு செய்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதிபதியா RSS ரவுடியா என்ற ஒரு தலைப்பில் எழுதப்பட்டுள்ள புத்தகம் சென்னை 49வது புத்தக கண்காட்சியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று காலை தற்போது அவசர முறையீடை செய்தார். அப்போது இது போன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோரை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். சரவணன். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன் வழக்கறிஞர் பி ஜெகநாதன் முறையீடு செய்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய புத்தகம் குறித்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் பி ஜெகநாதன் முறையிட்டிருக்கிறார். பொறுப்பில் இருக்கும் நீதிபதி குறித்து இப்படி பேச எப்படி அனுமதிக்க முடியும் என தலைமை நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி. இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கியிருக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை விமர்சித்து வெளியிடப்பட உள்ள தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழக்கறிஞர் ஜெகநாதன் என்பவர் தற்போது அவசர முறையீடு செய்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதிபதியா RSS ரவுடியா என்ற ஒரு தலைப்பில் எழுதப்பட்டுள்ள புத்தகம் சென்னை 49வது புத்தக கண்காட்சியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று காலை தற்போது அவசர முறையீடை செய்தார். அப்போது இது போன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோரை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.